உலகத்துல எங்கேயுமே நடக்காத அளவுக்கு ஒரு பெரிய ஆன்மீக திருவிழா வந்து இப்போ நம்ம நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா அதுதான் மகா கும்பமேளா. இந்த மகா கும்பமேளாங்கிறது வந்து 144 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இப்போ 2025ல இப்ப நடக்குதுன்னா இதுக்கு முன்னாடி 144 வருஷத்துக்கு முன்னாடி ஒருக்கா நடந்திருக்கும். இனி இது வந்து 2169ல தான் மறுபடியும் இது நடக்கும். இந்த மகா கும்பமேளா ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 26ஆம் தேதி வரை நடக்கும். கிட்டத்தட்ட 45 நாள் நடக்கும். இதுல வந்து கலந்துடக்காக இந்தியாவில் மட்டும் இல்லாம எல்லா நாட்டிலும் இருந்து கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இந்த மகா கும்பமேளாவை பார்க்கறதுக்காக ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு வந்து குவிகிறாங்க. இதுக்காக ஊபி கவர்மெண்ட் வந்து 7,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம 4,000 ஹெக்டேர் இடத்த கிளீன் பண்ணி அதை டெம்பரவரியா ஒரு மினி சிட்டியாவே மாத்திருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மகா கும்பமேளாவில் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிறிஸ்டி. கும்பமேளான்னா என்ன? கும்பமேளாங்க விஷயம் எப்படி உருவாச்சு, அதுக்கு பின்னால இருக்க கதைகள், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம். கும்பமேளான்னா என்ன அப்படின்னா, கும்பமேளாங்கிறது கங்கை, யமுனை, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சந்திக்கிற அந்த இடத்த வந்து திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருவேணி சங்கமத்துல வந்து பக்தர்கள் வந்து முங்கி குளிச்சு எந்திரிச்சாங்கன்னா அவங்க செஞ்ச பாவங்கள்லாம் போய் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இதை தான் வந்து கும்பமேளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கும்பமேளா அப்படின்னா எல்லாமே 144 வருஷத்துக்கு ஒருக்கா தான் நடக்குமா அப்படின்னா கிடையாது. கும்பமேளா வந்து இந்த பர்டிகுலர் மகா கும்பமேளா அப்படிங்கிறது தான் 144 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். இதுல வந்து கும்பமேளா சாதாரண கும்பமேளா வந்து 4 இயர்ஸ்க்கு ஒருக்கா தான் நடக்கும். அதே மாதிரி அர்த்த கும்பமேளா ஒன்று உண்டு. அர்த்த கும்பமேளாங்கிறது வந்து 6 இயர்ஸ்க்கு ஒருக்கா நடக்கும். அதே மாதிரி பூர்ண கும்பமேளா, அந்த பூர்ண கும்பமேளா வந்து 12 இயர்ஸ்க்கு ஒருக்கா நடக்கும். மகா கும்பமேளா தான் 144 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். இப்போ உத்தரப்பிரதேசத்துல நடந்துட்டு இருக்கிறது வந்து மகா கும்பமேளா. இது மாதிரி ஏகப்பட்ட சைக்கிள்ஸ் உண்டு. 4 இயர்ஸ்க்கு ஒருக்கா நடக்குது, 6 இயர்ஸ்க்கு ஒருக்கா நடக்குது, 12 இயர்ஸ்க்கு ஒருக்கா நடக்கிறது, 144 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்குது. இப்படி நிறைய சைக்கிள் உண்டு. இந்த மகா கும்பமேளா மட்டும்தான் 144 வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கும். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு உத்தரப்பிரதேசத்துல. அலகாபாத்ல பிரயாக்ராஜ்ங்கிற இடத்துல நடக்குது. ஸோ இதை வந்து அலகாபாத் கும்பமேளான்னு சொல்லலாம், பிரயாக்ராஜ் கும்பமேளான்னு சொல்லலாம். இந்த கும்பமேளா எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னால இருக்க ஸ்டோரி என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊர்கள் எல்லாம் ஊர் திருவிழா நடக்குது, அல்லது கிறிஸ்மஸ் நடக்குது, அல்லது முஸ்லீம்ஸ்க்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னால வந்து ஒரு ஸ்டோரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த கும்பமேளாவுக்கு பின்னாலையும் ஒரு ஸ்டோரி இருக்கு. புராண கதைகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பார்க்கடலை ஒரு பெரிய மலையை கொண்டு வந்து கடைகிறாங்க. அசுரர்களும் தேவர்களும் வந்து கடைகிறாங்க. நார்மலா நீங்க கோயில்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கடல் இருக்கும், அதுக்கு மேல ஒரு மலை இருக்கும், அந்த மலையை சுத்தி பாம்பு இருக்கும். அந்த பாம்போட வாழை பிடிச்சி தேவர்கள் இழுக்கிற மாதிரியும் தலையை பிடிச்சி அசுரர்கள் இழுக்கிற மாதிரியும் ஒரு படத்தை பார்த்துருப்பீங்க. அது இந்த கும்பமேளா சம்பந்தப்பட்ட இந்த கும்பமேளாவை பத்தி சொல்ற கதை படம் தான் அது. ஆக்சுவலா என்னன்னா, பார்க்கடலை மலையை வச்சு அங்க இருக்க அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் கிடைக்கிறாங்க. அந்த அமிர்தத்தை எதுக்கு எடுக்கணும்னா, அந்த அமிர்தத்தை எடுத்து சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து சாகா வரம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ அந்த சாகா வரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை மலையை வச்சு கடைகிறாங்க. அப்படி கடைஞ்சி எடுத்த அந்த அமிர்தத்தை வந்து அவங்க 2 பேரும் குடிக்கும்போது அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டை நடக்குது. ஏன்னா யார் முதல்ல அதை குடிக்கிறது அப்படின்ட்டு. அப்படி சண்டை நடக்கும்போது அந்த அமிர்தம் இருக்கிற கும்பம் வந்து உடைஞ்சி பூமியில வந்து சிந்திருது. பூமியில எங்க சிந்ததுன்னா ஒரு 4 இடத்துல சிந்தது. அந்த 4 இடம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துல உள்ள பிரயாக்ராஜ், அதாவது இப்போ கும்பமேளா நடக்கிற இடம் அது ஒண்ணு. அது தவிர உத்தரகண்ட் மாநிலத்துல ஹரித்வார் அப்படிங்கிற இடம், அது மாதிரி மத்திய பிரதேசத்துல உஷைனி அப்படிங்கிற இடம், மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படிங்கிற இடம். இப்படி இந்த 4 இடங்கள்லையும் அந்த அமிர்தம் வந்து சிந்திருது. ஸோ அந்த அமிர்தம் சிந்தின அந்த இடங்கள்ல உள்ள தண்ணி, அதாவது அந்த நதிகள் வந்து புனிதமானவை அப்படின்னு மக்கள் நம்புறாங்க. அந்த நதிகளில் வந்து முங்கி எந்திரிச்சோம்னா செஞ்ச பாவங்கள்லாம் போய் நமக்கு வந்து புண்ணியம் கிடைச்சிரும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்பிக்கை. இந்த கும்பமேளா எந்த டைம்ல நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு அவங்க எதை வச்சு முடிவு பண்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு இந்த சூரியன், சந்திரன், ஜூபிட்டர், அதாவது வேளன் கிரகம் இருக்குல்ல, அதோட சுற்றுவட்ட பாதையை வச்சு அவங்களுக்கு ஒரு காலண்டர் உண்டு. ஹிந்துஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஒரு காலண்டர் உண்டு. அந்த காலண்டரை வச்சு அந்த சூரியன் சந்திரனோட டைரக்ஷன் எங்க இருக்குது, ஜூபிட்டர் எங்க இருக்குது, அதை வச்சு அவங்க அந்த கும்பமேளா நடத்துற நாளை வந்து டிசைட் பண்றாங்க.
வரலாற்று கதைகள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆதிசங்கரர் அப்படின்னு ஒருத்தர், அவரு நம்ம ஊர்ல இருந்து அங்க போனவர் தான். பல 100 வருஷத்துக்கு முன்னால ஆதிசங்கரர்னு ஒருத்தர் கேரளாவில் காலடி அப்படிங்கிற இடத்துல இருந்து, இவர் வந்து ஒரு சிவன் பக்தர். இவர் அங்க போய் இப்ப இந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல போய் நாடு முழுசும் இருக்க இந்துக்களையும் இந்து தத்துவங்களும் சிதறி கிடக்கிறத பார்த்துட்டு இந்த இந்து மக்களையும் இந்து தத்துவத்தையும் ஒன்னா சேர்க்கணும், இந்து மக்களை எல்லாத்தையும் ஒன்னா கூட்டி ஒரு விழா மாதிரி கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக இந்த கும்பமேளா அப்படிங்கிற விஷயத்த உருவாக்குனார் அப்படின்னு என்ன ஒரு தரப்பு சொல்றாங்க. ஆனா ஆதிசங்கரர் வந்து இதை உருவாக்கல. அவர் வந்து இந்த கும்பமேளாங்கிற விஷயத்துக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி தான் கொடுத்தாரு. இந்த கும்பமேளாங்கிற விஷயம் வந்து புனித நீராடல் அப்படிங்கிற பேர்ல 1ஆம் நூற்றாண்டுல இருந்தே ரிக்வேதத்துல வந்து இருக்குது அப்படின்ட்டு வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இந்த கும்பமேளாவில் வந்து நாகசாதுக்கள் நாகசாதுக்கள் துறவிகள் ஆன்மீக பெரியவர்கள் பக்தர்கள் அப்படின்ட்டு என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல இந்த சாதுக்கள்னு சொல்ற நாக சாதுக்கள்னு சொல்ற இந்த சாதுக்கள் வந்து மக்களை வந்து லீட் பண்ணுவாங்க. இவங்க வந்து என்னன்னா உடம்புல சாம்பல்லாம் பூசிட்டு இந்த ருத்ராட்ச அதெல்லாம் நிறைய அணிஞ்சிட்டு ட்ரெஸ் போட மாட்டாங்க. இங்க நாக சாதுக்கள் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் போய் அந்த நதியில வந்து முங்கி எந்திப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அங்க இருக்க மக்கள் எல்லாரும் அவங்கள பின்தொடர்ந்து போய் அதுல வந்து முங்கி நீராடிட்டு வருவாங்க. இந்த நாக சாதுக்கள் வந்து யாரு அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க, எப்போதுமே நிர்வாணமா தான் இருப்பாங்க. இவங்க வந்து முற்றிலும் எல்லாத்தையுமே துறந்தவங்க. இவங்களுக்கு ட்ரெஸ்ஸுன்ட்டு எதுவும் கிடையாது, எந்த பொருளும் வச்சிருக்க மாட்டாங்க. மலைகள்லையும் குன்றுகள்லையும் யாருக்கும் மக்களுக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல தான் இவங்க வந்து குடியிருப்பாங்க. இந்த வனவிலங்குகள் பத்தி எந்த பயமும் இவங்களுக்கு கிடையாது. பனி மழை இரவு பகல் அப்படின்லாம் எதுவும் பயம் கிடையாது இவங்களுக்கு. இவங்க வந்து பெரிய பெரிய இமயமலையில பெரிய பெரிய குன்றுகள்ல குகைகள்ல அங்க வந்து இவங்க எப்போதுமே தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க, மந்திரங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கும்பமேளா சமயத்துல வந்து மலைகள்ல இருந்து இறங்கி இங்க வந்துட்டு இந்த ஆத்துல வந்து இந்த நதியில வந்து முங்கி குளிச்சுட்டு எடுத்துட்டு இங்க இந்த கும்பமேளாவெல்லாம் இது பண்ணிட்டு மறுபடியும் அவங்க வந்த இடத்துக்கே மறுபடியும் போயிடுவாங்க. யாரு கூடயும் ரொம்ப பழகலாம் மாட்டாங்க. இந்த சாதுக்கள் தான் வந்து இங்க இருக்க மக்களை வந்து லீட் பண்றது. இவங்க ஃபர்ஸ்ட் ஆளா கிளம்பி போய் அங்க முங்குவாங்க, நல்ல தண்ணியில முங்கி குளிச்சுட்டு இவங்க வருவாங்க. இதை பார்த்து எல்லா மக்களும் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பின்னால போய் அங்க முங்கி குளிச்சு அவங்க பாவத்தெல்லாம் இது பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா மறுபடியும் வருவாங்க. இந்த கும்பமேளாவுக்காக உத்தரப்பிரதேசம் கவர்மெண்ட் 7,000 கோடி அளவுக்கு செலவு பண்ணியிருக்கு. ஒரு பர்டிகுலர் அந்த திருவேணி சங்கமம், அந்த 3 நதிகளும் சந்திக்கிற அந்த திருவேணி சங்கமம்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்தையே ஒரு 4,000 ஹெக்டேர் அளவுல உள்ள அந்த இடத்தை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு மினி சிட்டியாவே மாத்திருக்காங்க. அங்க வந்து 1,50,000க்கும் மேல உள்ள கூடாரங்கள், இந்த சாதுக்கள் வந்து தங்குறதுக்கும் சரி பக்தர்கள் வந்து தங்குறதுக்கும் சரி ஏகப்பட்ட கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க. டெய்லி 1,50 கோடி மீல்ஸ் கவர்மெண்ட் வந்து அங்குள்ள மக்களுக்கு இலவசமா கொடுக்காங்க. இது போக ஏகப்பட்ட ரிலீஜியஸ் அமைப்புகள் வந்து டெய்லி இலவசமா உணவுகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கொக்கோ கோலாவில இருந்து அதானி குரூப் வர ஏகப்பட்ட கோடி பிசினஸ்ங்க நடந்துட்டு இருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணதுல மட்டுமே கிட்டத்தட்ட அந்த கும்பமேளா டைம்ல இருந்து 45 நாள்லயும் 3,000 கோடி ரூபா அட்வர்டைஸ் கம்பெனிகள் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியன் டெலிவிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்ல இந்தியன் டெலிவிஷன் வந்து 7,000 கோடி ரூபா சம்பாதிக்காங்க. பால் பாக்கெட் போடுறதுல இருந்து ஊசிமணி பாசி விற்கிறவங்க வர, டாக்ஸி ஓட்டுறவங்க, அங்க போட் ஓட்டுறவங்க, சின்ன சின்ன கடைகள் இப்படின்னு ஒரு நாளைக்கு நார்மலா ஒரு 200 ரூபா சம்பாதிக்கிற ஆளு இந்த கும்பமேளாவை பயன்படுத்தி ஒரு நாளைக்கு 1000 ரூபாயில இருந்து 1,500 ரூபா வரை சம்பாதிக்கிறாங்க. ஒரு நாளுக்கு ஒரு ஆளு ஆவரேஜா 5,000 ரூபாய் செலவு பண்றாங்கன்னு வைப்போம். 40 கோடிக்கு மேல மக்கள் வராங்க. அப்போ 2,000 கோடி ரூபாயில இருந்து 4,000 கோடி ரூபாய் வரை அங்க பிசினஸ் நடக்குது இந்த கும்பமேளாவை வச்சு. கவர்மெண்ட்டுக்கு வந்து இதனால என்ன லாபம் அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இப்போ உத்தரப்பிரதேச கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 7,000 கோடி செலவு பண்ணுதுன்னா அதுல 5,000 கோடி ஸ்டேட் கவர்மெண்டோடது, 2,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு என்ன வருமானம் அப்படின்னா, நாடு ஃபுல்லா இருக்கிற ட்ரெயின் ஃபுல்லா அந்த கும்பமேளாவை பாயிண்ட் பண்ணி தான் எல்லாமே ஓடிட்டு இருக்குது. அதுபோக 3,000 ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து இந்த கும்பமேளாவுக்காக வந்து விட்டுருக்காங்க. இதில் உள்ள வருமானங்கள் ஃபுல்லா ஏகப்பட்ட வருமானம் வரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. டெம்பரவரியா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக பண்ணியிருக்காங்க. என்னன்னா 400 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டிருக்காங்க. 400 கிலோமீட்டருக்கு டெம்பரவரியா ரோடு. அந்த கும்பமேளா நடக்கிற இடத்துல 400 கிலோமீட்டர் தூரத்துக்கு டெம்பரவரியா ரோடு போட்டிருக்காங்க. 30 பாலங்கள் டெம்பரவரியா அமைச்சிருக்காங்க.
கரண்ட் வந்து எப்போதுமே கரண்ட் கட்டாம ஒரு நிமிஷம் கூட கரண்ட் கட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக 30 டிரான்ஸ்ஃபார்மர்கள் வந்து டெம்பரரி அமைச்சிருக்காங்க. பேங்கை பொறுத்தவரையில ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அங்க பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்காங்க. இது தவிர ஏகப்பட்ட பேங்குகள் வந்து அங்க பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மக்கள்கிட்ட எக்காரணத்தை கொண்டும் பண தட்டுப்பாடுகள் வந்துடக்கூடாது. ஏன்னா நிறைய ஏடிஎம்லாம் யூஸ் பண்ணுவாங்க மக்கள். அதுக்காக ஏகப்பட்ட பேங்குகள் வந்து அங்க பிரான்ச்சஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி வந்து அங்க வந்து டெம்பரரியா ஓபன் பண்ணியிருக்காங்க. இது போக போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், ஏகப்பட்ட பெட்டுகள் வச்சு அங்க ஹாஸ்பிட்டல் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க டெம்பரரியா. இது போக 1.5 லட்சம் டாய்லெட்டுகள் அங்க டெம்பரரியா ஓபன் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட சிசிடிவி கேமராக்கள், ஆயிரக்கணக்கில் சிசிடிவி கேமராக்கள் அங்கங்க வந்து வச்சிருக்காங்க மக்களோட பாதுகாப்புக்காக. இந்த கும்பமேளாவில் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அங்குள்ள மக்களுக்கு வந்து ஒரே நம்பிக்கை, நம்ம இந்த புனித நீர்ல வந்து நீராடிட்டு போனோம்னா நம்ம செஞ்ச பாவம்லாம் போய் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் 40 கோடி மக்கள் வந்து இந்த கும்பமேளாவுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கும்பமேளாவில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? என்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. கும்பமேளா பத்தி என்னன்னு தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.